அது உயிர் பத்தின உயிரை கேளுங்க. காசு வச்சு என்ன பண்ணுங்க? யாருக்கு கரூர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூற இருக்கின்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இன்னும் சற்று நேரத்திலே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கரூர் மருத்துவமனைக்கு விரைவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அரசியல் வேறுபாடுகளை பார்க்காமல் அனைத்து கட்சியினுடைய முக்கிய தலைவர்களும் தற்பொழுது மருத்துவமனை நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்திருக்கின்றார்கள். மேலும் உயிரிழந்திருக்கக்கூடியவர்களுடைய குடும்ப உறவினர்களுக்கு தங்களுடைய ஆறுதலை அடுத்தடுத்து தெரிவித்து வருகின்றார்கள். என்ன நடந்தது என்று தெரியாத வகையிலே ஒரு சில நிமிடங்களுக்குள் ஒட்டுமொத்தமாக எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. 30க்கும் கூடுதலானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுவரை 34 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்று தேசிய அளவிலாக தற்பொழுது ஒரு பரபரப்பான செய்தியாக இது மாறி இருக்கின்றது. தமிழ்நாடு அரசு சார்பிலே தற்பொழுது இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்திலே நடைபெற்றிருக்கின்றது. இதுவரை 34 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அப்பாவி மக்களுடைய உயிரிழப்பு நெஞ்சை உலுக்குகின்றது என்று நடிகர் ரஜினிகாந்த் பதிவிட்டிருக்கின்றார். மேலும் பலரும் அடுத்தடுத்து பதிவிட்டு வருகின்றார்கள். இந்த நேரத்திலே இறந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்ய முடியும் என்பது தொடர்பாக அரசு தரப்பிலே பேசப்பட்டு வருகின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்றிருந்த தேர்தல் சுற்று பயண பிரச்சார கூட்டத்திலே பங்கேற்றிருந்தவர்கள் அடுத்தடுத்து பலரும் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற தகவல் தெரிய வந்திருக்கின்றது. இதுவரை 34 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்திருக்கின்றது. கடைசியாக கூட ஒரு குழந்தையினுடைய உடல் கொண்டு வரப்பட்டது. அந்த உடலை பார்த்த பிறகுதான் உயிரிழப்பினுடைய எண்ணிக்கையை 33 34 உயர்ந்திருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஏனென்றால் குழந்தைகளும் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கை குழந்தைகளை இது போன்ற ஒரு பெரிய கூட்டத்திற்குள்ளாக ஏன் அழைத்து வர வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் தொடர்ந்து ஏராளமானவர்கள் அந்த பகுதியிலே அவர்களுக்கான அந்த மருத்துவ சிகிச்சையினை வழங்குவதற்கு உரிய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வந்திருக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் அடுத்தடுத்து இரங்கல் தெரிவித்திருக்கின்றார்கள். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையக்கூடிய வகையிலே இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார். அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பாக தன்னுடைய வருத்தத்தை பதிவிட்டிருக்கின்றார். மேலும் பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் தரப்பிலிருந்து அடுத்த கட்டமாக அந்த தமிழ்நாடு அரசிடம் அது தொடர்பான விவரங்களை கேட்டறிவார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. இந்த நேரத்திலே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் அங்கு சென்று பார்வையிட இருக்கின்றார். அதாவது உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆதரவு தெரிவிக்க இருக்கின்றார். மேலும் முக்கியமான அந்த முடிவுகள் எல்லாம் எட்டப்பட்டு இருக்கின்றன. ஏற்கனவே குறிப்பிட்ட வகையிலே அந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றன. தேர்தல் சுற்றுப்பயணத்திலே எந்த அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கென விதிக்கப்படக்கூடிய நிபந்தனைகளை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கரூருக்கு சென்று உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருக்கின்றார். மேலும் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் தன்னுடைய இரங்கல் செய்தியினை பதிவிட்டிருக்கின்றார். முக்கியமான அந்த ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலமைச்சர் தொடர்ந்து ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். உள்துறை செயலாளர் உள்ளிட்டவர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றார். இதன் தொடர்ச்சியாகத்தான் அடுத்த கட்டமாக அரசு தரப்பிலிருந்து பல்வேறு விளக்கங்கள் அனைத்து தரப்பினரிடம் கேட்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக அந்த கட்சியினுடைய தலைவர், அது மட்டுமல்லாமல் கட்சியினுடைய நிர்வாகிகள், காவல்துறையை சார்ந்தவர்கள், மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் என்று பலரிடமும் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.